ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதரர்களே, பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் தூரமாக நாம் பார்க்கின்ற இந்த சூரியனுடைய வெயிலின் சூட்டை கூட பாதையில் செல்லும் நாம் தாங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழல் கிடைக்காதா என்று ஏங்குகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்றோ ஒரு நாள் வரும், சூரியன் எமது தலைக்கு மேலே ஒரு சான் அளவு தூரத்தில் தான் இருக்கும். அந்த நாளிலே காபட்ரோட் கிடையாது, எந்த ஒரு மரத்தின் நிழலும் கிடையாது. செம்புத்தரையான மஹ்ஷர் மைதானத்திலே மனிதன் ஆடையில்லாமல் நிற்பான். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்த நன்மைக்கேற்றவாறு நிழல் கொடுக்கப்படுவார்கள், செய்த தவறுக்கேற்றவாறு. சில மக்கள் கரண்டை கால் வரை வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சில மக்கள் முட்டுக்கால் வரை அவர்கள் செய்த தவறின் காரணமாக வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சிலர் இடுப்பளவு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக வியர்வையில் மூழ்கி இருப்பார். சிலர் கழுத்து வரைக்கும் அவர்களுடைய வியர்வை வந்திருக்கும். சிலர் வியர்வையிலே முழுமையாக மூழ்கி விடுவார்கள். இவ்வாறு செய்த தவறிற்கு தண்டனை அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே இவ்வாறு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சில மக்களுக்கு அந்த அர்ஷினுடைய நிழலை கொடுப்பான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சபஅத்துன் யுظில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா லில்ல இல்லா ظில்லு. நிழலே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுப்பான். அதுவும் வெறுமனே 7 கூட்டத்தாருக்கு. முதலாவது சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் இமாமுல் ஆதில். அல் இமாமுல் ஆதில், நீதம் செய்யக்கூடிய, நீதத்தை சொல்லக்கூடிய ஒரு சரியான ஒரு இமாம், ஒரு ஹாக்கிம், ஒரு காதி. இவருக்கு அல்லாஹு தாலா முதலாவது சொல்கின்றான், அரிசுடைய நிழல் கிடைக்கும். எந்த ஒரு பக்க சார்பற்றவராக இல்லாமல் இதுதான் ஹக்கு என்று சொல்லக்கூடியவர். தன்னுடைய தகப்பனுக்கும் அதுதான் ஹக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அதுதான் ஹக்கு, தன்னுடைய மனைவிக்கும் அதுதான் ஹக்கு, தன்னுடைய மஹல்லாவுக்கும் இதுதான் ஹக்கு என்று ஹக்கை சொல்லக்கூடிய மனிதர் யாரையும் பயப்படவும் மாட்டார், யாருக்கும் சார்பாகவும் பேச மாட்டார். இந்த நீதமானவர். ஏன்? இறுதி காலங்களிலே மனிதனுடைய நம்பிக்கைகள் எடுபட்டு விடும். இந்த பூமியிலே நம்பிக்கை என்பது இருக்காது. யாரை நம்பி பிஸ்னஸ் செய்கிற, யாரை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன்னு நாங்கள் தேடுறோமா இல்லையா, இந்த நம்பிக்கை இந்த பூமியில இருக்காது கண்ணியமானவர்கள். எனவே இந்த நம்பிக்கையை நிலைநாட்டும் ஒருவருக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கிற பரிசு அரிசுடைய நிழல். இரண்டாவது சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை, ஒரு வாலிபர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தொடர்பாக்கி கொண்டவர், அல்லாஹுக்கு வணக்க வழிபாடுகள் அவனோடு இணைத்து கொண்டவர். எப்படி? இல்தஸம தாஅத் அல்லாஹி முந்து சிக்ரிஹி. அவருடைய சிறிய வயசிலிருந்தே அவர் அல்லாஹ்வுடைய கனெக்ஷனோடு, தொழுகையோடு, அமல்களோடு இணைந்தவர். இந்த இளைஞருக்கு அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றான். கனிமானவர்களே, இவ்வாறு இணைந்த இளைஞர்கள் மனிதர்கள் நடமாடும் பாதைகளிலே, பயணம் செய்யும் பாதைகளிலே மிக வேகமாக வாகனங்களை ஓட்டுவார்களா? மனிதர்களை தவறான எண்ணங்களை கொண்டு பல இணையதளங்களிலே சித்தரிப்பார்களா? இல்லை. எனவே அல்லாஹோடு இணைந்த ஒரு வாலிபருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற பரிசு அர்ஷுடைய நிழலாகும். மூன்றாவது நபர், ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். மனிதர் இருக்கின்றார், அவருடைய உள்ளம் எப்ப பார்த்தாலும் மஸ்ஜிதோடு தான் இருக்குது. மஸ்ஜிதை விட்டு வெளியில போற சந்தர்ப்பம் வந்துட்டாலும், எப்ப என்னுடைய அடுத்த அழைப்பு வரும், நான் திரும்பவும் மஸ்ஜிதுக்கு வாரத்துக்கு உள்ளம் ஏங்கி கொண்டிருக்கும். நபி அவர்கள் கூட சஹாபாக்களை பயிற்றுவித்தது, மஸ்ஜிதில் இருந்துதான் தொழிலுக்கு போவார்கள், மஸ்ஜிதில் இருந்துதான் குடும்பத்திட்ட போவார்கள், மஸ்ஜிதில் இருந்துதான் பயணத்தை ஆரம்பிப்பார்கள், மஸ்ஜிதோடு தான் தொடர்பாக்கி வைத்தார்கள். எங்கட காலத்துல கல்யாணம் எப்படி நடக்குது? மஸ்ஜிதுல தான். என்ன ஒரு பிரச்சனை, நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் மஸ்ஜிதில் இருந்துதான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கட்டி எழுப்பினாங்க.
அப்துல்லாஹிபனு ஜுபைர் அலி அல்லான்னு இருந்தாங்க. இவங்களை அவங்களோட ஊர் மக்களே சொல்லுவாங்க ஹமாமதுல் மசாஜித், பள்ளி புறான்னு சொல்லுவாங்க. அவரை பார்த்து புறாக்கள் தெரியும் தானே, பள்ளிகளில் அந்த கூரைக்குள்ள வந்து தங்கி கொண்டிருக்கும், அது போகாது, தேவைக்கு மாத்திரம்தான் வெளியில போயிட்டு வரும். ஹமாமத்துல் மசாஜித் என்று பெயர் எடுக்கக்கூடியவராக இருந்தார் அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி அல்லாஹ். அந்த அளவு மஸ்ஜிதோட நெருக்கமாக இருந்தாங்க. எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்கும். வெறுமனை எங்கட கடையிலேயே தொழுது கொண்டு வெறுமனை எங்களுடைய வீட்டோடே எங்கட தொழுகைகள் ஆக்கி கொள்வது கிடையாது. மஸ்ஜிதோடு எங்கட அமல்கள் இருக்கும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓதணும், கொஞ்ச நேரம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து திக்ர் செய்யணும். நீங்க பஜார்ல எவ்வளவுதான் அவர் கணக்குல இருந்தாலும் அங்க கிடைக்காத மன நிம்மதி மஸ்ஜிதில் 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க கிடைக்கும். ஒரு ரெஸ்ட் ஒன்று கிடைக்கும். ஏன்? இங்க ஷைத்தான் கிடையாது, இங்க மலக்குமார்களுடைய சூழல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ள வந்துட்டா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நபி அவர்கள் சொல்றாங்க, எப்படி ஒரு மனிதர் இருக்கின்றார், அவரு ஒரு நாளைக்கு 5 நேரம் குளிக்கிறாரு. இவர் உடம்புல சின்ன ஒரு ஊத்தரிக்குமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்லும் 5 நேரம் குளிக்கிறாரு, 2 நேரம் குளிச்சாலே நாங்க சொல்லுவோம் போதுமென்று, 5 நேரம் குளிக்கிறாரு. கனிமானோர்லே சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இப்படித்தான் ஒரு மனுஷன் 5 நேரம் பள்ளிக்கு தொலை வந்து போறாரு, இவர்கிட்ட கொஞ்சம் கூட பாவம் இருக்காதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ். பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் சூழல் என்றால் அது மஸ்ஜித் தான். எனவே மஸ்ஜிதோடு தொடர்பான மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறது அவனுடைய அரிசியுடைய நிழல். 4வது மனிதர் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ் இஜ்தமஆ அலா தஆத்தில்லாஹி வ தஆலைஹா. 4வது மனிதர், 2 நபர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுறதுக்காக வேண்டியே ஒன்று சேருவாங்க, தீனுக்காக வேண்டியே ஒன்று சேருவாங்க. வெறுமனே ஒரு பிளே கிரவுண்டில் ஒன்று சேர்றா போல, ஒரு ட்ரிப்ல ஒன்று சேர்றா போல, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி தொழுகையை ஹயாத்தாக்குறது, குர்ஆனை ஓதுறது, இல்முடைய தீனுடைய மார்க்க சட்டங்களை கொஞ்ச நேரம் படிக்கிறது, இதுக்கண்டே 2 பேரும் ஒன்று சேர்றாங்களே. இப்படி ஒன்று சேர்ந்து பிரியும் நபர்களுக்கும் அல்லாஹ் தஆலா 2 பேருக்கும் அர்ஷுடைய நலலை கொடுக்கிறான். 5வது நபர் ரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு அழகான வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நல்லொரு பெண் என்னோடு இணங்கு, என்னோடு நீ உன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள் என்று அழைக்கின்ற நேரத்திலே எந்த ஒரு மனிதர் இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்ற அச்சத்தோடு அதை விட்டு விலகிச் செல்கின்றாரோ, இவருக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அரிசியுடைய நிழல் இவருக்கு இருக்கின்றது. எப்படி? அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல. அந்த மிஸ்ருனுடைய ராணி அழைக்கின்றாள், மிஸ்ருனுடைய அந்த கோட்டையின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு இறுதி அறைக்குள் இருக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாவியும் கிடையாது, எல்லாம் லொக். இந்த நேரத்தில் அல்லாஹுவை பயந்து அந்த கதவின் பக்கம் ஓடினார்கள். அல்லாஹ் ஓட்டோவா எல்லா கதவையும் திறந்து விட்டான். பாவத்தை விட்டும் வெளியிறங்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் சுபீட்சத்தின், நிம்மதியின், எல்லா வகையான நெருக்கடியிலிருந்தும் தெளிவாகின்ற, விலகி போகின்ற வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து கொடுப்பான். கண்ணியமானவர்களே, எனவே பாவை விட்டும் தன்னை பாதுகாத்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் அர்ஷுடைய நிழல். 6வது மனிதர் ரஜுலுன் தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅக்ஃபாஹா. 6வது மனிதர் தன்னுடைய இடது கை தெரியாது வலது கையால அவசரமா சதக்காவை கொடுக்கக்கூடியவர், அதாவது மறைத்து கொடுக்கக்கூடியவர், யாருடைய பார்வையும் படக்கூடாது, அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸாக செய்யக்கூடியவர். இவ்வாறு சதக்காக்களை கொடுக்கக்கூடிய மனிதருக்கும் அல்லாஹ் அர்ஷுனுடைய நிழலை கொடுக்கின்றான். நபி அவர்கள் நோம்பினுடைய காலங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரப்போறார்கள், இறங்க போறார்கள் என்று தெரிஞ்சிட்டாலே போதுமா, உடனே என்ன கையில் இருக்குதோ பாக்கெட்ல இருக்குதோ உடனே சதக்கா கொடுத்துருவாங்க. அது எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்களாம், யாருன்னும் பார்க்க மாட்டாங்களாம். இந்த 2ம் எங்கள்கிட்ட இருக்கணும். எவ்வளவுன்னும் பார்க்க கூடாது, யாருன்னும் பார்க்க கூடாது. இது பார்க்குற எங்கடா அந்த 20 ரூபா காணலண்டு, எங்கடா அந்த 10 ரூபா குத்திய காணலன்னு பார்க்குற. மஞ்சத்தாலும் பார்க்கறல்ல, பச்சைத்தாலும் பார்க்கறல்ல, சிவத்தாலும் பார்க்கறல்ல, கொடுக்கணும். யாரென்னும் பார்க்கல, கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் நபி அவர்கள் அந்த ரீஹுன் முர்சலா, வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அவசர ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்ற அந்த வார்த்தையினுடைய யதார்த்தமே இதுதான். அவ்வளவு அவசரமா கொடுத்தாங்க. எனவே கண்ணியமானவர்கள், இவ்வாறு தான தர்மங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற பாக்கியம் இதுதான். எங்கட சல்லி என்று சொல்றோம் தானே,
நாங்கள் அரபுல 2 வார்த்தை பயன்படுத்துவோம். தீனார் திர்ஹம் என்று பயன்படுத்துவோம். தீனார்ண்டா என்ன தெரியுமா? நாரண்டா நெருப்பு, அந்த பேரே நெருப்பு தான். தீனார் நெருப்பு. திர்ஹம் என்று வச்சிரு, ஹம்மண்டா கவலை. திர்ஹம் காசு வச்சிட்டு இருக்கிறவனு கவலை தான். 10,000 ரூபா பிரச்சனை இல்லை, 10 லட்சம் ரூபா இருந்தால் தூங்க மாட்டான். அது இருக்கா இல்லையா டென்ஷன் உண்டு. 10 கோடி இருக்கிறவனுக்கு அறவே இல்லை தூக்கம். இது என்னடா செய்கிற, இந்த சல்லியை வச்சுட்டு இன்கம் டேக்ஸால் வருவான், இது எங்கே ஒழிச்சு வைக்கிற, எப்படி போடுற. இன்னும் சும்மா 3 வீலெல்லாம் தெரியுது. 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா. அன்றைக்கு ஒருத்தர் சந்திச்சேன், அவர் ஒரு பெரிய ஒருத்தரோட கஷ்டம் ஆகிக்கிறார். அவர்கிட்ட இந்த 1 கோடி ரூபாவை இன்னிடத்துல கொண்டு கொடுன்னு ஆட்டோவில் வச்சு அனுப்பி விட்டுருக்கார். அவர் 2-3 ஹயர் ஓடி போட்டு ஆள் மறந்துட்டார். ஆட்டோக்குள்ள 1 கோடி ரூபா பின்னுக்கு இருக்குது. ஆள் மறந்து ஊட்ட கொண்டு வளமையா பார்க்கிங்ல போடுற மாதிரி போட்டுட்டு ஆள் தூக்கம். ஆட்டோக்குள்ள 1 கோடி ரூபா இருக்குது, தெரியாது. இப்படியெல்லாம் சல்லிய மனுஷன் வச்சுட்டு பதறான். நாங்கள் நினைக்கிறோம் சல்லி எனக்கு கொஞ்சம் நல்லா உழைச்சிட்டா போதுமே போதும். இல்லை சகோதரர்களே, பணம் இருந்தால் அது கவலை தான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் கூட தமிழ்ல காசி என்று தானே சொல்றோம். காசி காசி சி, அது வானா தேவைக்கு பயன்படுத்தும். எனவே கண்ணியமானவர்களே, எவ்வளவுதான் நாங்கள் உசர பறந்தாலும் ஒரு லிமிட்டோட காசிட பெறுமதி முடிஞ்சு. எப்படின்னு சொன்னா, எங்கட டயலாக் ஏர்டெல் டவரை போல அதுக்கு மேலே போனால் கவரேஜ் இல்லைன்ற மாதிரி சல்லிட பெறுமதி அதுக்கு மேலே போனால் இல்லை. நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்து போனாலும் கீழே கொடுத்த காசுக்கு தான் உங்களுக்கு அங்கே சாப்பாடு தருவாங்க. அங்கெல்லாம் காசை கொடுத்து சாப்பாடு வாங்கவே இல்லை. சல்லிக்கு பெறுமதி அந்த ஒரு கனெக்ஷனோட முடிஞ்சு. இந்த பூமியில் மட்டும்தான் சல்லிக்கு பெறுமதி. அல்லாட்ட உலகத்தை கொட்டினாலும் அல்லாட்ட பெறுமதி கிடையாது. எனவே தான தர்மம் எங்களை எல்லா வகையிலையும் பாதுகாத்து அல்லாவுடைய அரிசியுடன் நிழல தரும். 7வது மனிதர் ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. இது ரொம்ப முக்கியம். இது உண்மையிலேயே இந்த 7 கூட்டத்தாரும் அல்லாவோட இஹ்லாஸான தொடர்புள்ளவங்க. இதில் ஆக பிரதானம் தான் இந்த ஒரு விஷயம். ஒரு மனிதர் தனிமையில இருந்து அல்லாவோட கனெக்ஷன் ஆகி அழுகுறாரு. அல்லாவோட அவர் உள்ளம் தொடர்பாயிட்டு, ரப்பே ரப்பே ரப்பே, எத்தனை மனுஷன் சாப்பாடு இல்லாம இருக்கிறான், நீ எனக்கு சாப்பாடு தந்தாயே. எத்தனை மனுஷன் நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கிறான், எனக்கு நிம்மதியா தூங்குற பாக்கியத்தை தந்தாயே. எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகளை தந்தாயே. எனக்கு நல்ல வீடு வாசல் தொழிலை தந்தாயே. ஏதோ என்னுடைய இஸ்லாத்தை இந்த பூமியில இந்த ஃபித்னாவுடைய காலத்துல உனக்காக வேண்டி பேணுதலாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தாயே. ரப்பே, யாரோ ஒருத்தனுக்கு முன்னால முட்டுக்காலிட்டு கையெடுத்து கும்பிட வைக்காம உண்மையான ரப்பாகிய உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாயே. இந்த எண்ணத்தோடு அந்த மனுஷன் தனியை உட்கார்ந்து அல்லாஹ்வோட பேசி பேசி அழுகிறாரு. தனிமையில் அல்லாஹ்வோடு இன்பம் காண வேண்டும். பள்ளியில வந்து எல்லாரோடைய சேர்ந்து அழுகிறது இல்லை. தனிமையில் எங்கட உள்ளம் கல்போ அல்லாவோட இணைப்பா இருக்கணும். உள்ள அல்லாவோட கனெக்ஷன் அறியணும். இந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் அரசுடைய நிலை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த இவ்வாறான 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த அரசுடைய நிழலை கொடுக்கிறான். 7 பெருமதியானவர்கள். எனவே அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் நலவுகளுக்காக வேண்டி ஒன்று சேருவோம். அல்லாஹ்வுடைய மாளிகையை நேசிப்போம். மனிதர்களோடு நீதமாக நடந்து கொள்ளுவோம். நல்ல முறையில் அல்லாஹுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் ஆன தர்மங்களை யாருமே ரசூலுல்லாஹ் செய்தது போன்று கொடுப்பது எவ்வளவும் தெரியக்கூடாது, யாரென்றும் தெரியக்கூடாது. இதே போன்றுதான் நாங்கள் எல்லா அமலை முடிச்சிட்டு அல்லாஹ்வோட தொடர்பாகிடணும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வாயாக என்று. எனவே வல்ல ரஹ்மான் எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام أمتنا على دين الإسلام صل وسلم على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين.